ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ, ஆர்ஐஓ கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ எந்த ஆலோசனையும் நம்ம கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம வந்து இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ட பேஸ் பண்ணி எது எதெல்லாம் ஓரளவுக்கு பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் இருக்கோ, அந்த லிஸ்ட்ட தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா, என்எம்டிசி. என்எம்டிசி கரண்ட் பிரைஸ் வந்து 248 போயிருக்கு. இவன் இன்னைக்கு மாத்திரம் ரூ. 13.43 ஏறி இருக்கிறான். இவனுடைய டியூரபிலிட்டி ஸ்கோர் பார்த்தோம்னா 65 ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள இது சேர்க்கிறோம். ஏன்னா எபோவ் 50% போயிருச்சு. வேல்யூவேஷனும் வந்து பார்த்தோம்னா, இதுக்கு ஈக்குவலா வேல்யூவேஷன் வந்துட்டுருக்கு. ஏன்னா எபோவ் 50%. மொமெண்டம் ஸ்கோர் 71 காட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் மக்கள் வந்து வாங்குறதுக்கான ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல வரக்கூடிய அதோட ஸ்கோர் தான் 71 காட்டிக்கிட்டு இருக்கு. அனாலிசிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது 227க்கு இறங்கிட்டு ஏறும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. நம்மளுடைய கால்குலேஷன்ல போட்டுக்குவோம். எந்த இடத்துல வாங்கணுமோ அந்த இடத்துல நம்ம வாங்கி போட்டுக்கலாம். இதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம்னா, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.02 இருக்கு. ஆல்மோஸ்ட் கடன் இல்லாத கம்பெனி. கரண்ட் ரேஷியோ 3.8 இருக்கு. ஃபினான்ஷியலா அவங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த பேசிக்கா இருக்கக்கூடிய இஎம்ஐ, இந்த இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து கவர் பண்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 1.5 இருந்தா போதும். இவங்க மோர் தென் டபுள் 1.5 காட்டிலும் மோர் தென் டபுள் இருக்கிறாங்க. அதனால ரொம்ப நல்லா இருக்கு. ஆர்ஓசிஇ, ஆர்ஓஇ 2மே வந்து பார்த்தோம்னா, எபோவ் 20 மேல போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 25 அந்த ரேஞ்சுக்கு மேல இருக்கு. 27 அண்ட் 24.8 இருக்கிறதுனால, ரிட்டர்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பிஇ 11.3ல இருக்கு. பிபி 3.2ல இருக்கு. 2மே வந்து நம்மளுடைய பாராமீட்டர்ல வித்தின் த ரேஞ்ச் இருக்கு. அதனால இது வந்து ஒரு நல்ல கம்பெனியா தான் இருக்கு. நல்ல பிசினஸும் சரி, ஃபினான்ஷியல் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நல்லா ஸ்ட்ராங்கான கம்பெனியா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஃபோர்காஸ்டர் இபிஎஸ் ஓட எஸ்டிமேஷன் வந்து 20.1 இருக்கு. ஆனுவல் எஸ்டிமேஷன். இப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்க, டிசம்பர் மாசத்துக்கு வரைக்கும் இப்போ வந்து 3 குவார்ட்டர்ல வந்து இவங்க வந்து அ ரெவென்யூவ வந்து கவர் பண்ணிருவாங்களா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுவரைக்கும் 15,700 கவர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5,700 5,800 சொச்சம் தான் இருக்கு. இவங்க ரேஞ்சுல வந்து அந்த ரேஞ்சுல இருக்கிறதுனால கவர் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் ஜாஸ்தியா இருக்கு. இபிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 22 டிடிஎம். அந்த வகையில இவங்க வந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 14.2 இதுவரைக்கும் கவர் பண்ணிட்டாங்க. இதுவரைக்கும் 14.2 கவர் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்டிமேஷன் வந்து இந்த குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன் வந்து இபிஎஸ் வந்து 6.5 குடுத்துருக்குறாங்க. ஸோ, இப்ப நம்ம வந்து 6.5 வந்து இவன் எடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த 14.2 ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கிறாங்க. பிளஸ் 6.5 எடுக்குறாங்கன்னா, எவ்வளோ ஸ்டாக் பிரைஸ் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். புக் வேல்யூ 76.2 இருக்கு. ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனி. பிசினஸ் ஸ்கோப் இருக்கு. இன்னும் கூட இவங்க வந்து அந்த மைனிங் ப்ராசஸ வந்து இந்த தடவ கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணணும். டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே ப்ரொபோசல் இருக்கிறதுனால, இதுக்கான பிசினஸ் ஸ்கோப் வந்து நெறையவே இருக்குங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். இப்படி இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து என்எம்டிசி நம்மளோட எக்ஸெலோட ஃபார்முலா ஷீட்ல போட்டிருக்கிறோம். இப்ப இத வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த எஸ்டிமேஷன் அதாவது இந்த இது எஸ்டிமேட் இபிஎஸ் எஸ்டிமேஷன் 6.5 குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 6.5 குடுத்தா நமக்கு எவ்வளவு வந்து பிரைஸ் மினிமமா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே இத ஆனுவலைஸ்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ, இப்ப அந்த வகையில பார்த்தோம்னாக்க, அ இந்த எஸ்டிமேஷன கவர் பண்ணா 291. ஏன்னா, இது வந்து இப்ப மே மாசத்துக்கு தான் ரிசல்ட் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது, நமக்கு வந்து இந்த எஸ்டிமேஷன பேஸ் பண்ணி தான் இவைங்க மேல ஏத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அப்ப அந்த எஸ்டிமேஷன பேஸ் பண்ணி இவங்க ஏத்தினாங்கன்னா, எவ்வளவு ஏத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து 291, 296 2 வேல்யூ எடுக்கிறோம். 287 கூட ஒரு வேல்யூ. ஸோ, 91க்கும் 87க்கும் வந்து ரூ. 4 தான் வித்தியாசங்கிறதுனால நம்ம அந்த இடத்துல மேனேஜ் பண்ணிக்கிறோம். 87யும் மார்க் பண்ணிக்கிறோம், 91யும் மார்க் பண்ணிக்கிறோம், 96யும் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த எஸ்டிமேஷன தாண்டி இந்த ம் இத வந்து டிடிஎம்மையும் தாண்டி போகுது அப்படின்னு சொன்னாக்க, இது 300 தாண்டி போறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. இப்ப இந்த வேல்யூ தூக்கி நம்ம வந்து
இங்கே ஃபீட் பண்ணுறோம். மே மாதம் 28ஆம் தேதி தான் ரிசல்ட் வருது 6.5. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம இங்கே ஃபீட் பண்ணியிருக்கிறோம். 291க்கும் 296க்கும் நம்ம போட்டிருக்கிறோம். ஆல்ரெடி வந்து இப்போ இது வந்து அந்த 6.5 சேர்த்ததுனால வந்திருக்கு. அத சேர்க்கலைன்னு வச்சுக்கோங்களேன், 14.2 அப்படி 14.2 அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து 258 தான் வரணும். ஸோ, அப்ப 259ன்னு வச்சுக்குவோம். 258க்கும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். 258க்கும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ, அப்ப 258 தொட்டுட்டு திருப்பி கரெக்ஷன் வரானா? இல்ல அப்படியே உடைச்சு மேல ஏற போறானா? இதுதான் நமக்கு கொஸ்டின் மார்க்கு. ஸ்கோப் வந்து நல்லா பிரைட்டா இருக்கிறதுனால, இத உடைச்சு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இத தொட்டுட்டு இங்க கரெக்ஷன் இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறப் போறானான்னு பார்க்கணும். இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த 245 ஆல்ரெடி வந்துட்டான். ஆல்ரெடி வந்துட்டான்னா 258க்கு ரூ. 13 தான். ஸோ, இப்ப இந்த குவார்ட்டருக்கான ரிசல்ட்டுக்கு ரூ. 13 கம்மியா ஆல்ரெடி ஏறிட்டா, இப்ப வேற 48 கிட்டக்க வந்திருக்கிறான். ஸோ, இப்ப வந்து இன்னும் ஒரு ரூ. 10 ஏறிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு அது கரெக்ஷன்னாக்க என்ன? அந்த இந்த புல் பேக் மாரி இந்த மாரி சாதாரணமா வந்துட்டு, திருப்பி கரெக்ஷன் தான் சின்னதா ஒரு ரூ. 20 ரூ. 30 கரெக்ஷன் வந்துட்டு, திருப்பி மேலே ஏறுறதுக்காகவும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல 6.5 நமக்கு எஸ்டிமேஷன் இருக்கிறதுனால, அந்த 6.5க்கு உண்டான ஸ்கோர கீழ இறக்கி விட்டுட்டும் கூட மேலே ஏத்தலாம். அப்ப அதுக்கு உண்டானதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, என்ன நடக்கும்? அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். அப்படி வந்தது அப்படின்னு சொன்னா 208 வரைக்கும் கீழ இறங்குற மாரி இருக்கு. ஆனா, அவன் அந்த அளவுக்கு பண்ண போறானான்னு நமக்கு தெரியல. பட் நம்ம வந்து என்ன பண்றோம்னாக்க, கீழ இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம வெயிட் பண்ணி அந்த 208க்கோ, 220க்கோ நம்ம வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னோம்னாக்க, மேலே ஆல்ரெடி வந்து 227 வந்துட்டான். அவன் போட்டிருக்கிற இந்த இடத்த வந்துட்டான். வந்துட்டு ஏப்ரல் மாசம் 19ஆம் தேதி தான் வந்துட்டு தான் இப்ப மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான். அதனால திருப்பி வருவாங்கிறது எனக்கு நான் யோசிக்கல. அதனால இப்ப மேலே ஏறி பிரேக் அவுட் பண்ணினான் அப்படின்னு சொன்னா, அந்த சைடு 291லேருந்து 296 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்ப இந்த இடத்த வந்து 291 டூ 296 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இத உடைச்சு மேல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புரொவைடட் அவன் செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டோ, ஆனுவல் ரிசல்ட் இதுலெல்லாம் புக் வேல்யூ ஆல்டர் ஆகும்போது, அதுக்கு ஏத்த மாரி ஸ்கோர் வரும். இப்ப இருக்கக்கூடிய புக் வேல்யூக்கும், இப்ப இருக்கக்கூடிய எஸ்டிமேஷனுக்கும் இத நம்ம வந்து இங்க போட்டிருக்கிறோம். 258ல நம்ம வந்து ஒரு சுதாரணமா நம்ம அதையும் வந்து ஒரு இதுல வச்சுக்கணும், கணக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம். ஸோ, அப்ப 258 உடைச்சிட்டான்னாக்க, இந்த சைடு 291 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.